இன்னைக்கு ஜூனியோடன்ல வந்திருக்கக்கூடிய கவர் ஸ்டோரி ஒரு முக்கியமான ஸ்டோரி. அத்தைக்கு டிக், மச்சானுக்கு சிக், உதயநிதி புது அஸ்திரம். இதான் அந்த கவர் ஸ்டோரி. அதுல என்ன வந்திருக்குன்னா, கட்சியில ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக சபரீசன் உருவெடுத்திருக்கிறார். ஸோ சபரீசனை சென்று கட்சிக்காரர்கள் பார்க்கும் வழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு சார். போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை சாருன்னு தான் சொல்லுவாங்க, மாப்பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளைன்னு சொன்னா மரியாதை குறைவான், மாப்பிள்ளை சார் அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் ஒரு தனி லாபியை உருவாக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினராகும் ஆசை நீண்ட நாளாக அவருக்கு இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் அவர் மட்டும் ஒரு 1 லட்சம் கோடி வச்சிருப்பார். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கட்சியை கபலீகரம் செய்து விடுவார் என்ற அச்சம் உதயநிதிக்கு இருக்கிறது. ஸோ சபரீசனை எதிர்கொள்வதற்கு இது மட்டும் இல்லாமல் முன்னாடி கட்சி கூட சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற கட்சிகள் எல்லாம் இருந்ததனால் ஆலோசனை சொல்வதற்கும் ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் அவர்கள் உதவியாக இருந்தார்கள். இன்னைக்கு இது போன்ற ஆலோசனைகளை சொல்வதற்கு கட்சியில் ஆட்கள் இல்லை. உதாரணத்திற்கு சட்டப்பேரவையில் நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறீங்க என்று சொல்லும்போது அவர் பேசி முடிக்கிட்டோம், நம்ம இருந்து பதில் சொல்லுவோம் என்ற ஆலோசனையை உதயநிதிக்கு வழங்கியிருக்க வேண்டும். மாறாக தம்பி எந்திரி தம்பி, இதுக்கு மேல நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, அவரே நின்றுட்டு தான் சார் இருக்காரு, பக்கத்துல கூட்டு போறாங்க, வாங்க 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 என்று அழைத்து கொண்டு வெளியே சென்று விட்டார்கள். இது போன்ற நேர்வுகளில் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை செல்வதற்கு கூட ஆட்கள் இல்லை. அதுபோக மிக முக்கியமாக தாவேக இப்படி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு பெண்கள் மிக முக்கிய பங்கை வகித்தார்கள். அப்ப அந்த பெண்கள் ஓட்டம் வாங்குறதுக்கு ஒரு பெண் தலைவர் தேவை இருப்பதால் இனியும் அத்தையை கண்டும் காணாமல் இருப்பது அரசியலுக்கு நல்லதல்ல என்ற அடிப்படையில் உதயநிதி கனிமொழியோடு சேர்ந்து அரசியல் செய்வது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன. விரைவில் கனிமொழி திமுகவின் பொதுச் செயலாளர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. சார் நீங்களே சொல்றீங்களா பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல ஆக்கும் அப்படின்றீங்களா? பார்க்கதாம போறீங்க. இல்ல இதை முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த எம்பி வந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்க எம்எல்ஏ வாக்குறாங்கன்னு விருப்பப்படுறாங்க. தம்பி கரெக்டாக பிடிச்சிட்டாரு சாரதி. இந்த 7 இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதிகளில் ஒரு தொகுதியில், ஏன் ஒரு தொகுதியில், அம்பாசமுத்திரத்திலேயே கனிமொழி போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. கனிமொழி அசம்பிளியில் போனாங்கன்னா விஜய்க்கு கவுண்டர் கொடுக்க நல்லா இருக்குமா? கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. அப்போ கனிமொழி பதில் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுவீங்க, என்ன போச்சலாக்கு இல்லைன்னா நான் வரமாட்டேன் இந்த விளையாட்டுக்குன்னாங்கன்னா. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. சரிம்மா, என்னோட விருப்பத்தை சொல்றேன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. வேற யாரை பொதுச் செயலாளராக கொண்டு வரலாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது நீயும் சொல்லுப்பா பேரு. சார் யார் வேணாலும் அவங்க கொண்டு வரலாம் சார். யாராவது பேர் சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன். வேண்டான்ட்டீங்க, கனிமொழி பிடிக்கல, ஏதோ கோவம் உங்களுக்கு பிடிக்கல, வேற யார் கொண்டு வரலாம்? RS பாரதி, எனக்கு தெரிஞ்ச பேர்ல திமுக யார் இருக்காங்களோ அவங்கள தான் சொல்ல முடியும். ஏட்டையாவுக்கென்று சில வேலைகள் இருக்குது. கண்ணா பொண்ணான்னு திட்டணும்னா யோ போய் பிரஸ் மீட் வையான்னு சொன்னா என்ன பேசணும்னு தெரியாம ஒரு பாட்டுக்கு பேசுவாரு. கருணாகம் என்ன இஷ்டத்துக்கு பேசுவாரு. அதுக்கு தான் அவரு பேசிட்டியா கிளம்பு, ஏதோ போனா போதும், ஒரு வாட்டி ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா ஓவரா பேசுற போ. வேற திருச்சி சிவா, பல விவகாரங்கள் வெளியே வரும். நெக்ஸ்ட் சரி சார், கனிமொழியை இருந்து விடுங்க சார். வேற சொல்லுங்க. காஸ்ட் ஈக்குவேஷன்றது ஒன்று இருக்கு, நீங்க மறந்துடாதீங்க. பாரதி மொழியாரு, இவரு முக்குலத்தோர், பொருளாளரும் முக்குலத்தோர், பொதுச் செயலாளரும் முக்குலத்தோரா? அடுத்தது வேற இல்ல எல்லாருமே வயசானவங்களா தான் இருக்காங்க. தலித்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது என்ற அடிப்படையில் அண்ணன் நாராசாவே ஆக்கலாம். சும்மாவே சனாதன கடனை பேசி வம்பா எடுத்து விட்டுட்டு இருக்காரு. அது மட்டுமல்லாமல் இந்த குடும்பத்துக்கு எதிராக பேசியவர்களை இந்த கட்சி என்றாவது அரங்கேற்றி இருக்கிறதா? தேர்தலுக்கு சற்று முன்பாக ஸ்டாலின் இங்கிலீஷ் தெரியாத ஆடியோ வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸ்டாலின் பேசின ஆடியோ மாரிதாஸ் ரிலீஸ் பண்ணாரா? கமுக்கமா அது மாதிரி ஒரு ஆடியோவே வராத மாதிரி இருக்காங்களா? அப்போ குடும்பத்தை பத்தி, அதுவும் கட்சி தலைவருக்கு இங்கிலீஷ் தெரியாத, அறிவில்லை என்ற உண்மையை சொன்ன நபரை எப்படி பொதுச் செயலாளர் ஆக்குவார்கள்? ஏற்கனவே நமக்கு பிடிஆர் கதை தெரியும் அல்லவா? பிடிஆர் இருக்கிற இடம் தெரியாம இருக்காரா? அப்ப அவரை பொதுச் செயலாளர் ஆக்க முடியுமா? ஒரு ஃபேமிலி பார்ட்டில ஃபேமிலி மெம்பர் தானே லீடரா வர முடியும். ஸோ மச்சானோட அத்தை பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டாரு. மச்சான் டேஞ்சரஸ், மாப்பிள்ளை இஸ் டேஞ்சரஸ் ஃபார் மகன் என்பதை அந்நியார் உணராதவரா? ஸோ நடக்கும்போது நீங்க சொல்லுவீங்க.